மத்திய கிழக்கு நாடுகளின் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி திருப்பமாக சவுதி அரேபியாவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு மிக முக்கியமான நிபந்தனையை விதித்துள்ளார். சவுதி அரேபியா அணுசக்தி தொழில்நுட்பத்தை பெற வேண்டுமானால் அந்த நாடு இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிப்பதோடு ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைய வேண்டும் என்று டிரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டால் மட்டுமே இந்த பல பில்லியன் டாலர் மதிப்பிலான அணுசக்தி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும். இல்லையென்றால் இந்த ஒப்பந்தமே கிடையாது என்று அதிரடியாக கூறியுள்ளார். அமெரிக்கா மற்றும் சவுதி அரேபியா இடையே கையெழுத்தாகியுள்ள இந்த ஒப்பந்தம் முற்றிலும் அமைதி வழி பயன்பாட்டிற்கானது என்று டிரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளார். குறிப்பாக சவுதி மண்ணில் யூரேனியம் செறிவூட்டும் வசதிகளுக்கு அனுமதி கிடையாது என்பதையும் அவர் ஆணைத்தரமாக பதிவு செய்துள்ளார். வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கரோலின் செலிவிட் இது குறித்து கூறுகையில், சவுதி தலைவரிடம் இந்த நிபந்தனை ஏற்கனவே பலமுறை வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையே ஒரு நிரந்தர அமைதியை ஏற்படுத்த டிரம்ப் நிர்வாகம் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர காயை நிகழ்த்தியுள்ளது. இந்த அறிவிப்புக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் பெரும் வரவேற்பு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா இந்த ஒப்பந்தத்தில் இணைந்தால் அது மத்திய கிழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி புரட்சியாக இருக்கும் என்று இஸ்ரேல் கருதுகிறது. இருப்பினும் சில பாதுகாப்பு வல்லுநர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தம் குறித்து அச்சம் தெரிவித்துள்ளனர். சவுதிக்கு அணுசக்தி தொழில்நுட்பத்தை வழங்குவது எதிர்காலத்தில் அந்த பிராந்தியத்தில் அணு ஆயுத போட்டிக்கு வழிவகுக்குமோ என்ற கவலை அவர்களுக்கு உள்ளது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டங்களுக்கு போட்டியாக சவுதி இதனை பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக அவர்கள் எச்சரிக்கின்றனர். சவுதி அரேபியாவை பொறுத்தவரை பாலஸ்தீனத்திற்கு தனிநாடு அந்தஸ்து வழங்கும் வரை இஸ்ரேலை அங்கீகரிக்க முடியாது என்ற தனது பழைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது அமெரிக்கா விதித்துள்ள இந்த ஆல் ஆர் நத்திங் என்பதனை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மானை ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளியுள்ளது. இந்த ஒப்பந்தம் இப்போது அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஆய்வுக்கு அனுப்பப்பட உள்ளது. இது நிறைவேற்றப்பட்டால் மத்திய கிழக்கு நாடுகளின் வரைபடம் மற்றும் அரசியல் உறவுகளில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கும் என்பதில் சந்தேகமில்லை.